வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போகிறது மப்பேடு என்ற இடத்துல அமைஞ்சிருக்கிற புஷ்பகுஞ்சாம்பாள் உடனுறை சிங்கீஸ்வரர் திருக்கோயில். 1000 ஆண்டுகளுக்கு மேல பழமையான இந்த கோயில ராஜராஜ சோழன் அண்ணனான ஆதித்த சோழனால் கட்டப்பட்டது. இந்த கோயிலின் சிறப்புகளை இப்போது நாம் பார்க்கலாம். நந்தி தேவருக்கு சிங்கி என்று மற்றொரு பெயர் உண்டு. அந்த சிங்கியான நந்தி தேவருக்கு இறைவன் திருநடன காட்சி புரிந்த தலம் ஆதலால் சிங்கீஸ்வரர் என போற்றப்படுகிறார். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தபோது அதிலிருந்து அமிர்தம் வெளிப்பட்டது. அமிர்தத்தை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பகிர்ந்து கொடுப்பதற்காக திருமால் மோகினி அவதாரம் எடுத்தார். பின் தன்னுடைய மோகினி அவதாரம் நீங்கி மெய்யான உருவம் திரும்ப பெறுவதற்காக ஈசனை வழிபட்ட தலம் இது. மெய் உருவத்தை பெறுவதற்காக மெய்ப்பேடு என பெயர் பெற்றது. அதுவே நாளடைவில் மப்பேடுன்னு மருவி நின்றது. இந்த கோயிலில் இன்னொரு தனி சிறப்பு என்னன்னா, வீரபாலீஸ்வரர் தனி சன்னதி இருக்கு. இந்த சிவலிங்கம் சுமார் 5000 வருஷம்னு சொல்றாங்க. இந்த வீரபாலீஸ்வரர் சன்னதிக்கு பக்கத்திலே வீணை ஆஞ்சநேயருக்கு தனி சன்னதி உள்ளது. சிவபெருமான் திருநடனம் புரிந்த இந்த கோயில்ல ஈசனின் நடனத்துக்கு ஏற்ப ஆஞ்சநேயர் வீணை இசைத்ததாக ஐதீகம். ஆஞ்சநேயர் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர். அதேபோல் வீணையை கையில் ஏந்திருக்கும் கலைமகளான சரஸ்வதி தேவி மூல நட்சத்திரத்தில் தோன்றியவர். எனவே இத்தலத்தில் வீணையுடன் அருள் பாலிக்கும் ஆஞ்சநேயரை வணங்கினால் இசைத்துறையில் வல்லுநராக ஆகலாம் என்றும், இத்தலம் மூல நட்சத்திரம் உள்ளவர்களின் குறைகளை நீக்கும் தலம் என்றும் ஸ்தல புராணம் கூறுகிறது. ஆலயத்துல நந்தி மண்டபம் முன்னால நவ வியாக்கரண கல்னு ஒரு சிறிய கருங்கல் இருக்கிறது. தீராத மூட்டு வலி உள்ளவர்கள் இந்த கல்லின் மீது நம்பிக்கையோடு ஏறி நின்று நந்தியும் இறைவனும் மனமுருகி வேண்டிக் கொண்டால் வலியின் தாக்கம் குறையும் என்று நம்பப்படுகிறது. இந்த கோயில் சென்னையிலேருந்து சுமார் சென்னை கோயம்பேடுலேருந்து சுமார் 42 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. சென்னை பெங்களூர் ஹைவேல தண்டலான்ற இடத்துல மன்னூர் கிராமத்துக்கு ஒரு ரோடு பிரியும். அந்த ரோட்ல பயணம் பண்ணோம்னா இந்த மப்பேடுன்ற ஊர் வரும். நீங்களும் இந்த அற்புதமான திருக்கோயிலை தரிசனம் பண்ணி மகிழுங்க. நன்றி, வணக்கம். சிவாய நம.